கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னப்பா குழம்பி இருக்கியா? போதும்பா போதும். யூனிஃபார்ம் போட்டுட்டு வெயிட் பண்ணுவேன், ஆனால் யூனிஃபார்முக்காக வெயிட் பண்ண மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே தமிழில் போட்டு தான் இருந்தோம். ஸோ என்ன சார் அதை பற்றின தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் கடந்த ஒரு 2 நாட்களாகவே மிகவும் குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வரும்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ 2,500ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? இதை பற்றின அப்டேட் எதனா நீங்கள் தரீங்களா? நீங்கள் பார்த்துன்னு காஃபி வித் ஹரிஷ் அதை போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே கூட கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நாங்கள் பார்க்காமலாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நாங்களும் சரி, மற்ற சேனல்ஸுமே சரி, உங்களுக்கு 10,000க்கும் பிசி வேகன்சி எடுப்பாங்கன்னு யாருமே சொல்ல கிடையாது. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? யாராவது 10,000 வேகன்சி பிசி எடுப்பாங்கன்னு சொன்னாங்களா? எல்லாருமே அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு எல்லா சேனல்ஸுமே திருப்பி போய் கூட அந்த வீடியோ போஸ்ட் இருக்கும், போய் பாருங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடம் ஒரேடியாக 10,000 காவலர்களை எடுப்பதற்கு சாத்தியம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் காவல்துறை அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சிருப்பாரு. ஸோ 10,000க்கும் வேகன்சி ஃபில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாருன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம் தானே? எல்லாருமே அதை தான் சொன்னோம். ஸோ ஒரு நல்ல வேகன்சி வரும். ஆல்ரெடி எஸ்ஐக்கான ஒரு நல்ல வேகன்சி ஸ்பெகுலேஷன்ஸில் போயிட்டு இருக்கு. அதாவது ரியூமராவோ அல்லது உண்மையாவோ ஏதோ ஒன்று புரளி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவே ஒரு நல்ல வேகன்சி வரும்போது பிசிக்குமே ஒரு நல்ல வேகன்சி, அந்த அளவுக்கு உயர்ந்த வேகன்சி நம்ம சொல்லலாம். அந்த 10,000 என்பது நாட் ஓன்லி ஃபார் பிசி, அது உதவி ஆய்வாளர்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் லெவலில் போகக்கூடியவங்க, அந்த மாதிரி காவலர்களை ஒரே அடியாக எடுக்கணும். அதுக்கு நம்மளால நிதி நெருக்கடி வந்துச்சுன்னா சமாளிக்க முடியுமா? இந்த மாதிரியான ஆலோசனைகள் நடைபெற்றதா தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா சேனல்ஸ்லையுமே. ஆனால் இப்போ டக்குன்னு இப்படி 2,500 வேகன்சி தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதுவுமே உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இதுவுமே என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எதையுமே ஃபஸ்ட்டு வர வரையும் நம்பிடாதீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, படிக்க ஆரம்பிக்கணும், இதுக்கப்புறமா நல்லா படிக்கணும், ஓகே நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க, நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருந்தவங்க, இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், என்ன வரும், ஏது வரும், ஏன்னா சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சிகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வி வாண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2024 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியானால நல்லதையும் எடுத்துக்க முடியும், கெட்டதையும் எடுத்துக்க முடியும். ஏன் புரியலன்னு தான் தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுடைய விஷயம் என்ன தெரியுமா இருக்கு, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், எப்போ வரும், எப்படி வரும், ஆல்ரெடி வரும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது எப்போ வரும் தான் இப்போ வரையும் யாருக்குமே தெரியல. ஆனால் நோட்டிஃபிகேஷன் என்பது வரும், அதில் காவலர்களுடைய வேகன்சி வரும். அந்த வேகன்சி வந்துச்சுன்னா அதுக்கு படித்து தான் மார்க் எடுக்கணும், ஃபிசிக்கல் பண்ணி தான் மார்க் எடுக்கணும், எல்லாமே உனக்கு தெரியுது. ஆனாலும் நீ இன்னொருத்தர் சொல்கிறத காதில் கேட்டுட்டு பயந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் புலி வந்தால் என்ன பண்ணணும் அதை தான் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? புலி வருதுன்னா நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி பயம் பொறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு நோட்டிஃபிகேஷன் ஒரு நாள் புலி மாதிரி நோட்டிஃபிகேஷன் நின்றுச்சுன்னா என்ன பண்ணணும்? படிச்சிருக்கணும். நாங்கள் அதுக்கான வேலையை ஆரம்பித்து ஒரு வாரம் ஆச்சு. திங்கக்கிழமையிலேருந்து காஃபி வித் ஹரிஷ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுவுமே கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் சார் இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ் காலைல வரல அப்படின்னு கூட இப்போ கேட்பீங்க. ஸோ காஃபி வித் ஹரிஷ் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாட்களில் வரும். இடைப்பட்ட நாளுக்கும் வேற ஒரு சீரியஸ் பிளான் பண்ணியிருக்கோம், அதுவுமே உங்களுக்கு சேரும். எஸ்ஐ அல்டிமேட்டுமே கூடிய விரைவில் ஆரம்பிக்கப்படும். ஸோ புலி வந்தால் நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். எப்படி வந்தாலும் புலி கம்மியான வேகத்தோடு வந்தாலும் சரி, அதிகமான வேகத்தோடு வந்தாலும் சரி, புலி தான். அதாவது நான் சொல்கிறது புரியுதா? நோட்டிஃபிகேஷன் கம்மியான வேகன்சியோட வந்தாலும் சரி, அதிகமான வேகன்சியோட வந்தாலும் சரி, அது புலி தான். கண்டிப்பாக அந்த புலியை சமாளிக்கிறதுக்கு நீ ஆயுத்தமாக இருக்கணும்னா நீ அதற்கான முழு பலத்தோடு அதை எதிர்நோக்க காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி முழு பலத்தோடு எதிர்நோக்க காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீ எங்கன்னா ஒரு இடத்துல பின்வாங்கினாலும் கண்டிப்பாக பின்வாங்கிடுவேன். சரிங்க சார், அப்போ என்ன தான் சார் நான் படிக்கிறது, எனக்கு படிக்கவே மைண்ட் இல்லை. இது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன். படிக்கவே மைண்ட் இல்லை, எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. படிக்கவே மைண்ட் இல்லாம எப்படிங்க போகும்? யூனிஃபார்ம் போட்டுட்டு வெயிட் பண்ணுவீங்க, ஆனா யூனிஃபார்ம்காக வெயிட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் போட்டுட்டு யார் எப்போ வராங்களோ, சிஎம் எப்போ வராரோ, பிஎம் எப்போ வராரோ, பந்தோபஸ்து டியூட்டிக்காக ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சா கூட நின்று என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்க. ஸோ வர்றது நாளைக்காக கூட இருக்கலாம், இல்லைனா ஈவினிங்காக கூட இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணுவீங்க. அப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு வெயிட் பண்ண இருக்க உனக்கு அந்த தைரியம் யூனிஃபார்முக்காகவும் இருக்கணும். ஸோ யூனிஃபார்முக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு பி ப்ரிப்பேராக இருங்க. ஸோ நல்லபடியாக படிங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இனிமேல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க யாருமே காதில் வாங்கிக்காதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதுன்னு கூட காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, டெய்லியும் காலையில் எழுறீங்கல்ல, பல்லு தேய்க்கிறீங்க, வாட்ஸ்அப் போகிறீங்க, ஃபேஸ்புக் போகிறீங்க, இன்ஸ்டா போகிறீங்க, எல்லாமே பார்க்குறீங்க. கூடவே வெப்சைட் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் போங்க.
டிஎன்யூஎஸ்ஆர் வெப்சைட்டில் இந்த எஸ்ஐக்கு பக்கத்தில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஆண்ட நியூ அப்படின்னு சொல்லிட்டு அது பல காலமாகவே நியூவாக தான் இருக்குது, அது ஓல்டாகி ரொம்ப நாள் ஆகுது. அந்த நியூன்ற பிளிங்க்கு எப்போ போதோ அப்போ உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு நினச்சிக்கோங்க. புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ டெய்லியும் காலையில் அதை போய் பாருங்கள் போதும், நீ ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி வேறு எதையும் பார்க்க வேணாம். அந்த நியூன்னு பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல விட்டு விட்டு, அந்த பிளிங்க் ஆகிறது எப்போ ஆஃப் ஆகுதோ அன்னைக்கு உன் லைஃப்பில் நல்ல காலம் பிறக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வெறி கொண்டு படிக்க ஆரம்பிங்க. அதுக்குன்னு இப்போ படிக்க வேணாம்னு சொல்லலை, இப்போதுலேருந்தே படிச்சுட்டே இருங்க. ஏன்னா புலி எப்போ வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். ஸோ அந்த வரக்கூடிய புலியை நீ அடித்து துவைச்சு காய போடணும் அப்படின்னா நீ அந்த ஒரு வேக்கன்சியை எடுக்கிறதுக்காக முழுசாக பாடுபட்டால் மட்டும்தான் முடியும், அதுக்கு படித்தா மட்டும்தான் முடியும். அந்த படிக்கிற வேலையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்தனே. ஸோ மறுபடியும் கொஷின்ஸாக கேட்டுட்டு கேள்விக்குறியாகவே வாழ்ந்துடாதீங்க. ஆச்சரியக்குறியாக உங்களை பார்த்து எல்லாருமே வியக்கணும்னா நீ கண்டிப்பாக நிமிர்ந்து நிற்கணும். வளையாத, வளைஞ்சும் கொடுக்காத யாருக்காகவும். படி கண்டிப்பாக படி, அந்த வேலை உனக்கு தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம். புலி மாதிரி அந்த புலியை சமாளிக்கணும் அப்படின்னா நீ தான் படித்து ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக படிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமும் கேள்விகளை கேட்காத, நாங்கள் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம், சீரியஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை உட்காந்து பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், நிறைய படித்ததை ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் மைண்டில் எல்லாமே பதியும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.